ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வடை சுடலான்ட்டு வடைக்கு ஆட்டி வச்சுருக்கேன். வடைப்பருப்பு ஊற வச்சு இப்போ வந்து வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு அதுக்கப்புறம் வடைக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மல்லித்தலை எல்லாமே போட்டு பிசைஞ்சு எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை சுடலாம். வந்து வடைப்பருப்புக்கு வடைக்கெல்லாம் ஆட்டி வச்சுக்கிற வடைப்பருப்பு ஊற வச்சு இப்போ வந்து வெங்காயம் மிளகாய் மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வடை சுடலாம். எண்ணெய் காஞ்சோடனே நல்லா வடைப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சு அரைச்சி அது கூட வந்து பட்டை சோம்பு சீரகம் பூண்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு கல்லுப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் கொரணையாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே கட் பண்ணி பொடி பொடியாக நல்லா அரைச்சி வச்சுட்டு அரைச்சி வச்ச பருப்பு கூட இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வடை சுட்டோம்னா வடை அவ்வளோ நல்லா இருக்குங்க. மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது வடை. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு உருண்டையாக பிடிச்சி தட்டி போடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. சின்னதாக வேணுன்னா சின்ன சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணுன்னா பெரிய வடையை போட்டுக்குங்க. இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறதுனால வடை பாயசம் எல்லாம் செஞ்சிடும். அப்படியே அழுங்காப்பில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் செவந்துரு சீக்கிரம். இப்போ பாருங்கள், நல்லா வடை வெந்துருச்சு, நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மறுபடியும் வேறு போட்டுக்கலாம். பார்த்தீங்கனால தெரியுத நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்படி புட்டோம்னா அப்படியே அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, சுட சுட வெளியில் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், உள்ளே சாப்பிட்டாவு சாப்பிட்டு பார்க்குறப்ப நல்லா ருசியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சிக்குங்க. கையில் தண்ணி நினச்சிக்குங்க. இப்படி வச்சு இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். புதுசாக செய்கிறவங்க அவ்வளோதான். இப்படி சின்ன சின்னதாக தட்டி போட்டுற வேண்டியது. எல்லோரும் வாங்க, வடை சாப்பிட்லாம். பாயசம் பண்ணி வச்சுருக்கான். பாயசம் வடை எல்லாம் சாப்பிட்லாம். வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் சேலத்தில் இருக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை ரெடியாக இருக்குது. பாயாசம் சூடாக இருக்குது. வடை பாயாசம் சாப்பிட்லாம்.